ஓகே, நம்ம இந்த வீடியோவில் இந்த சி ப்ரோக்ராம் சீரிஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்க, இந்த டேட்டா டைப்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, அது எப்படி அசைன் பண்ணுறது, டிக்ளேர் பண்ணுறது, எப்படி அசைன் பண்ணுறது, அது எப்படி பிரிண்ட் பண்ணி காட்டுறது, அதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ எப்போதும் போல் நம்ம இந்த ஹெடர் ஃபைல்ஸை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். std standard input output .h மெயின் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். Is return 0. இப்போ நம்ம இன்டீஜர் டேட்டா டைப்ஸ்லாம் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இன்ட் a ஈக்குவல் டு நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ ஒரு 3 வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அடுத்து இதை நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணுறதுனாக்க printfல டபுள் கோட்ஸில் இது நம்ம பிரிண்ட் பண்ண போகிறது வந்து இன்டீஜருக்கான ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் என்ன %d அது இப்போ கமா அதுக்கு டபுள் கோட்ஸ்க்கு வெளியே கமா கொடுத்து அது வேரியபிள் என்னவோ அது நேமாக இங்கே கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அவுட்புட்டில் அந்த 3 உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிச்சிடும். பார்த்தீங்களா, 3 அவுட்புட் வந்துருச்சா. அடுத்து நான் ஃப்ளோட்டில் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஃப்ளோட்டுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணிட்டு அதுக்கு ஒரு வேரியபிள் ஈக்குவல் டு 1.34 இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அடுத்து கேரக்டர் c is equal to கேரக்டர் எப்போவுமே சிங்கிள் கோட்ஸில் தான் யூஸ் பண்ணுவோம். சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துறேன், ஒரு சிம்பிள் சிம்பிள் போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. டபுள் கோட்டேஷன் கொடுத்து முடிச்சிடுறேன். அடுத்து இது 3ஐயும் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஃப்ளோட்டில் %f தான் ஃப்ளோட்டோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர். %f போட்டாச்சு. அதுக்கான வேரியபிள் நேம் b. அடுத்து கேரக்டருக்கான வேரியபிள் நேம் c. கேரக்டருக்கு ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் என்னன்னாக்கா c. இப்போ இதை ரன் பண்ணி பாருங்கள். இப்போ /n போடாதனால எல்லாம் ஒரே லைனில் வந்திருக்கு. ஒரு நிமிஷம் /n போடுவோம். /n இப்போ இதை ரன் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா, 3 இன்டீஜருக்கு 3 வந்துருச்சு. ஃப்ளோட்டுக்கு 1.32ன்னு போட்டு அந்த வேல்யூலாம் வந்துடுச்சு. அடுத்து கேரக்டருக்கு அந்த சிங்கிள் கோட்ஸில் என்ன கொடுத்தோமோ அது உங்களுக்கு அவுட்புட்டில் வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி ஃப்ளோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணாலும் அது நம்ம கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்காக டபுளாக தான் எடுத்துக்கும். அது எப்படி ஃப்ளோட்டாக மாற்றுறதுனாக்கா f போட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஃப்ளோட்டாக மாறிடும். இது ஆனால் எல்லா இதுலேயும் போடணும் அவசியம் இல்லை. இப்போ அடுத்து நம்ம எக்ஸ்போனென்ஷியலாக சயின்டிஃபிக்காக போனோம்னாக்கா எக்ஸ்போனென்ஷியல் இப்போ இன்ட் ஒரு வேரியபிள் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். exp is equal to எக்ஸ்போனென்ஷியல் ஃப்ளோட்டில் தான் பண்ண முடியும். இன்ட்லேயும் பண்ணலாம், ஃப்ளோட்டில் ஈஸியாக புரியும். இப்படி இப்போ ஒரு நம்பர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 932.12 இன்ட்டு e பவர் எக்ஸ்போனென்ஷியல்னாக்கா e யூஸ் பண்ணுவோம். e -2ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, ஆர் -3 சம்திங். இப்போ இதை நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். %fல நம்ம exp பிரிண்ட் பண்ணோம். இப்போ இதை பில்ட் அண்ட் ரன் கொடுங்க. செமிகோலன் வைக்க மறந்துட்டேன். பில்ட் அண்ட் ரன் கொடுங்க. பார்த்தீங்களா, இப்போ e பவர் -3 அப்போனா என்ன, 10 இன்ட்டு அதாவது டிவைடட் பை 10 இன்ட்டு 3 10 இன்ட்டு 10 இன்ட்டு 10 அப்போனா இந்த வேல்யூ அதாவது 9.32.322 டிவைடட் பை 1000 போட்டோம். நம்மளுக்கு எந்த வேல்யூ வரும்னாக்க அதுதான் இந்த வேல்யூ. பார்த்தீங்களா, 932 அதாவது அந்த 3 பாயிண்ட் வந்து 3 டிஜிட் தள்ளி முன்னாடி போயிடுச்சு எக்ஸ்போனென்ஷியல்னால. இதே ப்ளஸில் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ப்ளஸ்னால் ப்ளஸ் போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை பில்ட் அண்ட் ரன் கொடுத்து பாருங்கள். இப்போ இது வந்து 1000ஆல் மல்டிப்ளை ஆகிடுச்சு. 3 டிஜிட் பாயிண்ட்டு முன்னாடி போயிடுச்சு. இப்போ பாருங்களேன், 932.322 சொல்லிட்டு 932.322.000ன்னு சொல்லிட்டு பாயிண்ட் வந்து பின்னாடி தள்ளி போயிடுச்சு. அதாவது மல்டிப்ளை பை 1000 ஆயிடுச்சு. இதே நீங்கள் ஹெக்ஸாடெசிமல் இந்த மாதிரியும் நீங்கள் நிறையா பண்ணலாம்.
இப்போ ஒரு வேல்யூ எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இன்ட் ஹெக்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன், ஈக்குவல் டு ஹெக்ஸ் ஈக்குவல் டு ஒரு 0 எக்ஸ் கொடுத்தீங்கன்னாக்கா அதுக்கு அடுத்து வரலாம் ஹெக்ஸாடெசிமலோட வேல்யூ தான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணணும். 45 அது சம்திங் கொடுக்குறேன்னு வைங்களேன், 45ஓட ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ வேணாவும் அது வந்து உங்களுக்கு அவுட்புட்டில் வரும். இதுவே அடுத்து இப்போ கேரக்டர் இதை வந்து இதோட இந்த இடத்துல நீங்கள் பர்சன்டேஜ் சி போட்டு சியை பிரிண்ட் பண்ணியிருக்கீங்களா, இதே பர்சன்டேஜ் டி போட்டாலும் உங்களுக்கு அவுட்புட் வரும். ஆனால் உங்களுக்கு அதோட ஆஸ்கி வேல்யூ பிரிண்ட் ஆகும். அந்த அட்டோட ஆஸ்கி வேல்யூ என்னாவோ அது உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்களா, பர்சன்டேஜ் டியில் சிஏ பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அந்த அட்டோட சிம்பிளோட ஆஸ்கி வேல்யூ என்னன்னாக்கா 64. இப்போ இந்த இடத்துல இன்ட் 64ன்னு சொல்லிட்டு இல்லை இந்த இடத்துல ஒரு வேரியபிள் இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்களேன், ஏஎஸ்சி ஈக்குவல் டு 65ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஏஎஸ்சியை பிரிண்ட் பண்ணுறேன். Control D பர்சன்டேஜ் சி கொடுத்துக்கிறேன். நல்லா பாருங்கள், இந்த இடத்துல நம்ம இன்டீஜரில் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஆனால் நான் இங்கே பர்சன்டேஜ் சி கொடுத்துட்டு இங்கே ஏஎஸ்சியை கூப்பிட்றேன். இந்த இடத்துல நீங்கள் ரன் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு அட்டு பிரிண்ட் ஆகும். சாரி, ஏ பிரிண்ட் ஆகிருக்கு. சாரி, 64 போடணும். 64க்கு தான் அட்டு வரும். 65ஓட ஆஸ்கி வேல்யூ, அதாவது ஏவோட ஆஸ்கி வேல்யூ தான் 65. இப்போ 64ஓட ஆஸ்கி வேல்யூ 64 ஆஸ்கி வேல்யூவோட ஆன்சர் என்னன்னாக்க ஏ அட்டு வரும்.